ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்க. சரியான வாசனைங்க இந்த மல்லிகைப்பூ. இதுக்கெல்லாம் என்ன மேஜிக்? எல்லாம் வாழைப்பழ கரைசல் தான். நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி இதை நம்ம ஊற்றும் போது நல்ல பெரிய பெரிய பூ, ஒரு சின்ன மினி பட்டன் ரோஸ் அளவுக்கு பெருசு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸ்மெல்லும் சூப்பரு. இதில் 2 பூ வச்சாலே தலை நிரப்பாக இருக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான பூ. இருவாச்சி மல்லி இந்த பூவோட பேர். ரொம்ப அந்த கடை வைக்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஒரு தண்ணி கேனில் அது உடஞ்சி போச்சு. அதை கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுருந்தேன். அப்புறம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேர் கீழே இறங்கிருச்சு. ஐயோ, கடைக்கு ஜாமான்லாம் வைக்கணுமே, கட்டில் வைக்கணுமே அப்படின்ட்டு அப்படியே வேரோடு எடுத்து அந்த சைடு வச்சுட்டேன். ஓரமாக வச்சு சும்மா தண்ணி தான் ஊற்றினேன். தண்ணி ஊற்றினா இலை பூரா அப்படியே காஞ்சி கீழே கொட்டிருச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கையில் கொஞ்சம் வாழைப்பழ கரைசலை ஊற வச்சு அம்மா கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த அங்கே போய் வேலை வைப்பாங்க, ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. அப்போ இங்கே கோயிலுக்கு வரவு கொடுப்பாங்கல்ல வாழைப்பழம், அதெல்லாம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது 2 நாள் 3 நாள் வேணும்னு அது புளிப்பு தன்மை மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு அதோட கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிட்டே இருந்து ஸ்ப்ரே பண்ணேங்க. அந்த காம்பில் எல்லா பக்கமுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டேன். அது அப்படியே அழகாக தளர ஆரம்பிச்சிருச்சு. தளர்ந்து பார்த்தா இப்போ நல்லா நிறைய பூக்கள் பூக்குது, நிறைய அரும்பு வச்சுருக்கு. இதுக்கெல்லாம் மேஜிக் நான் வேறு எதுவுமே போடல, குப்பையும் போடல, சாணி உரமும் நான் போடவே இல்லை. நான் வேணால் அதை காட்டுறேன். அப்படியே இந்த வேர் மேலே தெரிஞ்சு கொஞ்சோண்டு மேலே மண் மட்டும் போட்டுட்டு இந்த வாழைப்பழ கரைசலை டெய்லி ஊற்றிக்கிட்டே இருந்தேன். அது பார்த்தா நல்லா பூக்களை பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது அவ்வளோ ஒரு வாசனை. பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். அவ்வளோதான் இதோட டிப்ஸு.